நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நம்ம அருணை ஜெயில தள்ளி பாடாப்படுத்தின மாதிரி அவளையும் ஜெயிலுக்கு அனுப்பணும். இந்த கேஸ்ல அருணே தப்பிச்சாலும் அவ தப்பிக்க கூடாது. அந்த மாதிரி கேஸ சாலிடா மாத்தணும். வக்கீல் கிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி பேசிருக்கேன். இப்ப குற்றவாளி கூண்டுல நிக்கிறது என்னோட பையன் அருண் தானே. போலீஸ் குற்றப்பத்திரிகை சப்மிட் பண்ணும்போது அருண் தான் கேஸோட முதல் குற்றவாளின்னு நிரூபிக்கிறாங்க. குற்றப்பத்திரிகையில நம்ம வேற மாதிரி இறங்கி விளையாடணும் சுபத்ரா. அவனை கோர்ட்ல சும்மா விடுறதுக்காக சும்மா சாதாரண சாட்சிகள் மட்டும்தான் அவன் பேர்ல இருக்கணும். அதுக்கு பதிலா இந்துவை இதுல மாட்ட வச்சு முதல் குற்றவாளி ஆக்கணும். அப்பதான் இந்துவோட நம்பிக்கை சின்ன பின்னமா சேதரும். இப்ப அவங்க வீட்டுல சும்மா இருந்தாலும் அவளுக்கு சப்போர்ட்டா இப்ப ஜேபி இருக்கான். அந்த ஆளு போலீஸ கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் அருணை மட்டுமே எய்ம் பண்ணி போலீஸ் இந்த கேஸ்ல பிடிவாதமா இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை சுபத்ரா. கேஸ் எல்லாம் அப்படியே புரட்டி போட ரொம்பலாம் டைம் ஆகாது. அதுல நாம இறங்கி சில விளையாட்டுகள்லாம் விளையாட வேண்டியது இருக்கும். முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். இந்து எப்படியாவது இதுல குற்றவாளியை கோத்து விட்டுறணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசி. அதுக்கு நான் என்னென்ன பண்றது? அண்ணே, என்ன வேணாலும் செய்யலாம். இந்துவை தான் இந்த கேஸ்ல குற்றவாளி ஆக்கணும். ஒரு வேற மாதிரி ஐடியா ஒன்று என் மனசுல இருக்கு. அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு 1-2 தடவை யோசிச்சு பார்த்து சொல்றேன். அதுக்கப்புறம் பேசலாம். வாங்க, உள்ள வாங்க. இந்து எங்க? நான் அவளை பார்க்கலாம் தான் வந்தேன். இந்து உள்ளதான் இருக்கா. இந்து, அம்மாடி இந்து. அந்த வீட்ல இருந்து அவ தனியா வந்துட்டா. அந்த வீட்ல இருந்து யாரும் தேடி வரலையேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சொல்லாம கொள்ளாம அவ கிளம்பி வந்துட்டா. அதனால்தான் எல்லாரும் அவன் மேல கொஞ்சம் கோவமா இருக்கும். பார்வதி அம்மா, அருணுக்கும் இந்துவுக்கும் நடுவில் என்னதான் பிரச்சனை? அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சண்டை, வேற எதுவும் இல்ல. ஒரு சாதாரண சண்டைக்காவா இந்து அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தா? அம்மா, இந்து, என்ன கோலமா இது? கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நீங்க எதுக்குமா வந்தீங்க? நான் எதுக்காக வந்தேன்னு உனக்கு தெரியாதா இந்து? இனிமே என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாதுமா. நீங்க என்ன அந்த வீட்டுக்கு வர சொல்லாதீங்க. இந்து, நீ என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எதுக்காக அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்த? அம்மாடி இந்து, நீ பார்வதி அம்மா கிட்ட சொல்லாம கொள்ள வந்தது ரொம்ப தப்புமா. உனக்கு ரத்த சம்பந்தமான உறவு இல்லைன்னா கூட உன் மேல அன்பு வச்சு அக்கறை வச்சு உனக்காக துடிக்கிறவங்க இவங்க மட்டும்தானம்மா. அதை பத்தி நீ ஏமா நினைச்சு பார்க்கல? அப்ப இருந்த மனநிலையில எனக்கு அப்படி செய்யணும்னு தாப்பா தோணுச்சு. இருந்தாலும் அம்மாவோட ரூமுக்கு போய் அவங்களுக்கே தெரியாம நான் அனுமதி கேட்டுட்டு தான் வந்தேன். நீ ரொம்பவே மாறி போயிட்ட இந்து. இந்த மாதிரியா நீ என் வீட்டுல வாழ்ந்த? குடும்பம்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனைகள் வரதா செய்யும். அதுக்காக யாராவது இப்படி நடுராத்திரில கிளம்பி வருவாங்களா? என்ன ஆனாலும்
நீ அந்த வீட்ல திடமா இருக்கணும்னு நான் உன்கிட்ட எத்தனை தடவை படிச்சு சொன்னேன். அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டல. அம்மாடி, பார்வதி அம்மா சொல்றதம்மா சரி. என்ன நடந்திருந்தாலும் நீ அருணை பிரிஞ்சிருக்க கூடாது. அவன் இது வரைக்கும் உன்னை தேடி வரவே இல்லை. அதுக்கு அர்த்தம் அவன் உன் மேல கோவமா இருக்கான்னு தானே? நான் இப்ப பார்வதி அம்மா கூட சேர்ந்து அம்பாட்டு வீட்டுக்கு திரும்ப போகணும்னு நீங்க சொல்றீங்களாப்பா? நான் இதை கூட எதுக்கு சொல்றேன்னா உன்னோட இப்ப நிலைமையை பார்த்துதான். என்னால அதெல்லாம் முடியாதுப்பா. இந்த வீட்ல நான் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சாலும் திரும்ப நான் அந்த வீட்டுக்கு போறதா இல்லப்பா. இந்து, எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? அவர் என் முகத்தை பார்த்து எத்தனை தடவை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாரு. அவரோட மனசுக்குள்ள இப்ப நான் இல்லம்மா. அப்புறம் நான் அந்த வீட்ல இருந்து என்ன பண்றது? நான் அந்த வீட்டுக்கு வரதா இல்லம்மா. இதுக்கப்புறம் நீ எப்படி இந்த வீட்ல வாழலாம் நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்ல நான் முன்னாடி எப்படி வாழ்ந்தனோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கேன். இந்து, என்னோட வாழ்க்கைய நான் இங்க இருந்து தானே ஆரம்பிச்சேன். கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி நான் இங்கேயே திரும்ப வந்துட்டேன். இந்த வாழ்க்கையில என் மனசுல ஒரு திருப்தி இருக்குமா? எனக்கு யார் மேலே எந்த விரோதமும் இல்ல. நீங்களாவது என்ன பார்க்க வந்தீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷம். நீங்க உள்ள வாங்கம்மா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். உள்ள வாங்க, நம்ம பேசி பார்ப்போம். ஒரு நிமிஷம். நீங்க அவளை கண்டிப்பா என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அருணோட அவளுக்கு சண்டை இருந்தாலும் அவ இன்னும் எங்க வீட்டு மருமக தான். நான் என்னன்னு சொல்றதுமா, இதெல்லாம் அவளோட தனிப்பட்ட முடிவு தானே. அவ முடிவெடுத்தா முடிவெடுத்ததுதான். அவ மனசை மாத்த முயற்சிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க வாங்க. கேடாடே, ரோட்ல நடக்க கூட விட மாட்டியா? நான் ஒன்னும் உங்களை தடுத்து நிறுத்த வரல அத்தை. ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்? இந்துவ பத்தின விஷயம்னா அத பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அதுதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே. அத்தை, நான் இந்துவை பார்க்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். ஓ, அவ வீட்ல இல்லையே. நீங்க அவளை எங்க அமிச்சிங்க? அவளை நான் எங்கேயும் அனுப்பி வைக்கல. நீ வீட்டுக்கு போய் பாக்கும்போது அவ இல்லனா அப்ப குளத்தங்கரைக்கு போயிருப்பா. நீங்க அவளை பழைய வாழ்க்கைக்கு தள்ளி விட்டலான்னு பாக்குறீங்களா? ஆஹா நான் இருக்கும்போது அது மாதிரி நடக்காத அத்தை. ஆஹா, அப்பனா நீ போய் அவளுக்காக துணியை துவைச்சு கொடுறா. ரொம்ப பேசாதீங்க, அப்புறம் என்ன செய்யணும்னே தெரியாது. ம், முன்னாடி வேணா அவ பால் வியாபாரம் பண்ணி வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவ பழைய இந்து இல்ல. அவளை நீங்க குடும்பப்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா? அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? டேய் ரகு, கஷ்டப்படாம யாராலையும் வாழ முடியாதுடா. அது அம்பாட்டி வீடு இல்ல, என்னோட வீடு. என் வீட்ல தங்கணும்னா சில பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். அத்தை, இந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்றதுக்காக அதை அட்வான்டேஜா எடுத்துக்காதீங்க. அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. ஆ, அப்படியா? நீ என்ன ஏதாவது செஞ்சிடுவேன்ற மாதிரில என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஹ, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இங்க பாருங்க, மரியாதையா பார்த்து பேசுங்க. ஆ. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ, அது சரி. உனக்கு கோபம் வந்தா நீ என்னத்த பண்ணி கிழிச்சிருவ? சரிதான், போடா. அத்தை, இந்து வந்து என்கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணானா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டகாலம். ஐயோ, அப்படியா? நான் அவளை பார்த்து பேசிட்டு வரேன். டேடே நில்லுடா. நீ அவளை பார்க்க போறதெல்லாம் சரிதான்டா. ஆனா ஊர்ல அத 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. என்ன சொன்னீங்க? பாரு, இந்த மாதிரி புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்த பொண்ண அப்பப்ப நீ போய் பாக்குறதும் இந்த மாதிரி புல்லட்ல உட்கார வச்சு ஊரை சுத்துறதும் அவ்வளவா நல்லது இல்ல. இந்துவ பத்தி ஜனங்கள்லாம் எக்கு தப்பா பேச ஆரம்பிச்சுட்டா அது பாதிக்க போறது என்னோட பொண்ணதான். நல்ல குடும்பத்துல இருந்து வீணாக்கு வர வேண்டிய சம்பந்தத்தையும் நீயா கெடுத்து விட்டுறாத. நீங்க ஏன் இவ்வளவு மோசமான ஆளா இருக்கீங்க? ஓ. உங்க மனசுக்கு நீங்க கஷ்டம் தான் படுவீங்க. ஓ, இனிமே வந்து நல்லதா யோசிங்க, அப்பதான் நல்லாவே இருப்பீங்க. நான் சொன்ன வார்த்தை அவனுக்கு பிடிக்கலையா? இவன் என்ன மிரட்டிட்டு போக வந்திருக்கான்? பைத்தியக்காரன். அம்மாடி இந்து,
அருண் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டானா? பார்வதி அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே அதை பத்தி தெரியும். அருண் அப்படியெல்லாம் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் குடிச்சிட்டு இருக்கும்போது கூட அவனை பார்த்து சொல்லுவேன், நீ இதை தொடவே கூடாதுன்னு. அருண் அருண் எப்படிம்மா இதுக்கு பழகுனா? அவரு குடிகாரன் ஆகுற அளவுக்கு பிரச்சனை எதுவும் அந்த வீட்ல இருக்குன்னு எனக்கு தோணலப்பா. ஜெயிலுக்கு போகிற நிலைமை வந்தது அவரை பாதிச்சதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக ஒருத்தர் குடிகாரனா மாறணுமா என்ன? இதை பாருமா, அருண் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டா நீதாம்மா ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி இருந்தாலும் நீ அந்த வீட்டுக்கு போய் தாம்மா ஆகணும். அப்பா, இல்லைன்னா உனக்கு உன் புருஷன் பழைய மாதிரி கிடைக்காம போயிடுவாம்மா. சரக்கு அடிச்சா அது ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாத்துங்கிறதுக்கு உதாரணமா நான் தான் இருக்கனே. நான் எவ்வளவு மோசமானவன் என்ன பார்த்து வளர்ந்தவம்மா நீ. அப்படி இருக்கும்போது அருணை குடிக்க விட்டுட்டு நீ வந்திருக்க கூடாதுமா. இங்க பாருமா, அருணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு அப்பாவி பையன். நீ இல்லாத நேரம் பார்த்து அந்த வீட்டுல தப்பு தப்பா சொல்லி அவன் மனசை மாத்திடுவாங்க. இந்த கல்யாணம் கூட எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. நீ இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணுமா. அப்பா, நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா. என்னால இனிமே அங்க போக முடியாது. போகணும்னாலும் அவர் வந்து என்ன கூப்பிடட்டும், இல்லைன்னா நான் போக மாட்டேன். அம்மா இந்து, நீ அங்க போகணும்னு நான் உன்னை வற்புறுத்தல. புருஷனோட கால் தடுமாறும் போது அவன் கையை பிடிக்க பொண்டாட்டி கூட இருந்தான்னா அவன் கீழே விழவே மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். அப்படி நினைச்சு பார்க்கும்போது நீ அருண் கூட இருக்கிறதாமா சரி. அது மட்டும் இல்ல, நீ இங்கேயே இருந்தாலும் அருணை நினைச்சு உன் மனசு ஏங்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுமா. அதனாலதாம்மா சொல்றேன், நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. டேய் மச்சான், இத பாத்தியா? நீங்களா அபிராமியோட கிளாஸ்மேட்ஸ் தானே சொன்னீங்க? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏதாவது சந்தேகம்னா அபிட்ட போய் கேட்டுப்பாரு. அபி உங்களுக்கு காசு கொடுத்த விஷயத்த பத்தி நீங்க அன்னைக்கு சொன்னதை நான் நம்புறதாவே இல்லை. உங்களால நம்ப முடியாம போனதுக்கு நாங்க என்னங்க பண்றது? நீ அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கினது வெறும் கடனுக்காக மட்டும் இல்லைன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்றா, அவ எதுக்கு உனக்காக பணம் கொடுத்தா? அண்ணன், நாங்க தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னோம்ல, இந்த காலத்துல யாருக்கிட்டையும் 10 காசு கடன் வாங்க கூடாதா என்ன? டேய் தம்பி, நீ பெரிய இவன் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. அன்னைக்கு நான் உங்களை விட்டு வச்சதே உங்களை கண்காணிக்க தான். நீ எல்லாம் என்ன பண்ற, எங்க போற, எதுக்காக பண்ற, அதெல்லாம் எனக்கு தெரியும். எங்களை பத்தி அப்படி உனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சா சொல்லு. சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் காட்டவே செய்கிறேன். இந்த போட்டோஸை பார்த்தாலே தெரியுதுல்ல நீங்களாம் எப்படிப்பட்ட ஆளுன்றத. பணத்தை வாங்கின நீங்க அது கடனுக்காக தான் வாங்கினீங்கன்னு சொன்னீங்கல்ல. திரும்ப அப்படி சொன்ன அப்புறம் நீ உயிரோடவே போக மாட்ட. நீ என்னையா பண்ணுவ? நாங்க அந்த அளவுக்கு நல்ல ஆளுங்க கிடையாது. பணத்துக்காக என்ன வேணா செய்வோம். ஒருத்தரை போட்டு தள்ளணும்னா அதையும் நாங்க செய்வோம். இதோட இங்க இருந்து போயிரு, எங்க ரேஞ்சே வேற. இதுக்கப்புறம் நீ ஏதாவது பேசுனீன்னா அப்புறம் நீ இங்க இருந்து உயிரோட போக மாட்ட. என்னடா பண்ணுவ? உண்மையை சொல்றா. அவ இதுக்காக உனக்கு பணம் கொடுத்தா? சொல்லு. சொல்லிடுறோம். சொல்லுங்கடா. சொல்லிடுறோம். இவங்கெல்லாம் யாரா? உங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்? எக்ஸ்போர்ட் சரக்குல கலப்படம் கடந்தது இவங்க தான். ஏய் ரகு, ரோட்ல போற பசங்களை மிரட்டி ஏன் முன்னாடி கூட்டிட்டு வந்து நீ உண்மையை நிரூபிக்க போறியா? இது அந்த அருணை காப்பாத்துறதுக்காகவா, இல்ல இந்து இந்த கேஸ்ல மாட்டிப்பான்னு தெரிஞ்சதும் நீ அவளை காப்பாத்துறதுக்காக டிராமா பண்றியா? இதுல எதுடா உண்மை?
சார் எது போய் எது உண்மைன்றதை இவங்ககிட்டே கேளுங்க. இவனுங்க யாருக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சாங்கன்னு அவங்களே சொல்லுவானுங்க. அப்போ இவங்களை அடிச்சு துன்புறுத்தி குற்றத்தை ஒத்துக்க சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கியா? சார் உங்களுக்கு தேவை குற்றம் செஞ்சவனுங்க தானே. அப்படிப்பட்ட ஆட்களை தான் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, ஏன்? இந்துவையும் அருணையும் மாட்டி விடணும்னு நினைக்கிறவங்க உங்களை வேலை கொடுத்து வாங்கிட்டாங்களா? நிறுத்துடா. உன்ன மாதிரி ரவுடிங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்காக இல்ல, எங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. குற்றவாளியை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அதுக்குன்னு சில இடங்கள் இருக்கு. அது உனக்கு தெரியாதா? இவங்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு எவிடன்ஸ் வேணும். இவனுங்களா குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால பிரயோஜனம் இல்லை. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மாத்தி சொல்லிட்டா அது எனக்கு தான் பிரச்சனை. கோர்ட்டுக்கு தேவை எவிடன்ஸ் தான். அந்த எவிடன்ஸ் இவங்க கிட்ட கிடைக்குமான்னு நான் விசாரிச்சு பார்க்குறேன். எது எப்படியோ நீ இவங்களை கஷ்டப்பட்டு பிடிச்சு கொண்டு வந்திருக்கல, இவனுங்க இங்கேயே இருக்கட்டும். தள்ளி போங்கடா. சார், இவங்களால நாசமா போனது ஒரு கம்பெனி மட்டும் இல்லை, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமா போச்சு. அதனால இவங்களை சும்மா விட்டுட்டு போற ஒரு சிச்சுவேஷன் நீங்க ஒன்றும் உருவாக்காதீங்க. அப்படி நடந்துச்சுன்னா குற்றவாளிகளை மட்டும்தான் பிடிப்பேன்னு நீங்க நினைக்காதீங்க. எனக்கு போலீஸ் வேலையை கற்றுக் கொடுத்துட்டு போறானா? டேய் சார், உங்களை எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்டா. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து உங்க முகம் தெரிஞ்சு நான் பிடிக்கலனா அது அபிராமி சொன்னதுனால தான். கடைசியில் இந்த ரகு கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க. சார், நாங்கள் மட்டும் இப்போ உண்மையை சொல்லலைனா ரகு எங்களை கொண்டிருப்பான் சார். அது இப்போ ஒரு வேலை செய்யுங்க, நான் உங்களை அனுப்பிடுறேன். அதுக்கான காரணத்தை நான் சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது. சரிங்க சார். இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்தா போதும், சரியா? சரி சார். சரி, கிளம்புங்க. நில்லுங்கடா. மறுபடியும் அந்த ரகு கிட்ட மாட்டிக்காதீங்க. சரிங்க சார். சரி, போங்க. யார் நீங்க? எனக்கு தெரியலையே. நான் இந்துலேகாவை தேடி வந்திருக்கேன். இந்துலேகா இங்க இல்லையா? ஓஹோ, நீங்க யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. நீங்க யாருன்னு சொன்னாதான் இந்துவை போய் பார்க்க முடியும். ஜேபி வந்திருக்கேன்னு சொல்லுங்க, இந்துலேகாக்கு புரியும். ஜேபி? நீங்க தான் அந்த ஜேபியா? ஆமா, ஜெகநாத பணிக்கர். நீங்க எதுக்காக அவளை வந்து பாக்குறீங்க? அந்த விஷயம் நான் இந்துவை பார்க்கும்போது சொல்லிக்கிறேன். நானு இந்துவோட சித்தி. அவ யார பாக்குறா, என்ன பேசுறான்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். ஓஹோ, அப்படியா? எனக்கு இந்து கிட்ட சில பிசினஸ் விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? இனி எந்த பிசினஸ பத்தி இந்து கிட்ட நீங்க பேச போறீங்க? யோ, இன்னைக்கு உன்னாலதாயா இந்துக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்து சேர்ந்திருக்கு, சரிதானே? அந்த ஷேனாயாளுங்க கம்பெனியை நாசம் பண்ண, அப்புறம் இந்துவ அந்த வீட்ல இருந்து துரத்தி விடுறதுக்கும் நீதாயா காரணம். கடைசியில் அவளை பாக்குறதுக்கு இங்கே வந்திருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இங்க பாரியா, இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் என் வீட்ல நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ கிளம்பியா? சித்தி, வீட்டுக்கு வர முக்கியமான ஆட்கள் கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசவும் பழகவும் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஐயோ, இவருதான் நீ சொன்ன முக்கியமான ஆளா? அடியே, உன் வாழ்க்கையை நாசம் பண்ணதே இந்த ஆள் தானடி. சித்தி, நீங்க இந்த வீட்டு விஷயத்தை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். என்னோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிட தேவையில்லை. அது எனக்கு பிடிக்காது. மேடம், நீங்க தப்பா நினைக்காதீங்க. நாங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ். எனக்கு இந்து கிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. அதை பேசிட்டு நான் கிளம்பிடுவேன். இந்துக்கு அதன் மூலமா ஏதாவது நல்லது நடக்கணும்னா நடக்கட்டுமே.
அதுதான் நான் ஆசைப்படுறேன். நீங்க வாங்க சார், நம்ம அந்த பக்கமா போய் பேசலாம். ம். என்ன சார் சொல்ல வந்தீங்க? நான் இங்க வரும்போது நீ இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்பவே தளர்ந்து போயிருக்கிற நீ. இப்ப என்னோட நிலைமை அதான் சார். நான் பல முறை உன்னை காண்டாக்ட் பண்ணேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப். மெசேஜ் பண்ணேன், அதுக்கும் ரிப்ளை இல்லை. என்ன ஆச்சுமா இந்து? நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் நான் யோசிக்க விரும்பல சார். இனிமே அதை பத்தி எதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்? அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் மனசு வச்சேன்னா உன்னோட பிரச்சனைக்கு என்னால ஏதாவது கொஞ்சமாவது உதவி பண்ண முடியும்னு உனக்கு தோணுதா? நம்ம மனசார நினைச்சா தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லைன்னு தான் நான் படிச்சிருக்கேன். ஆனா என்னோட பிரச்சனைகள் தீர்வே இல்லாத பிரச்சனை ஆயிடுச்சு சார். நீ இங்க இப்படி வாழ வேண்டிய பொண்ணே கிடையாது. ஷேனாய்ஸ் குரூப்ல வேலை போனா போகட்டும். என்னோட கம்பெனில சேம் போஸ்டிங்ல உனக்கு வேலை தர நான் தயாரா இருக்கிறேன். நீ அந்த வேலையை ஏத்துக்குவியா? உங்களோட நல்ல மனசுக்கு நன்றி சார். ஆனா இப்ப இருக்க நிலைமையில என்னால அதை ஏத்துக்க முடியாது. ஷேனாய்ஸ் குரூப்போட வீழ்ச்சிக்கு காரணம் நீங்க தானே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உங்களோட எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதுக்கு இன்னொரு காரணம்னு என் புருஷன் உட்பட எல்லாரும் நம்புறாங்க. இப்படி ஒரு நிலைமையில நான் உங்க கம்பெனியோட சிஇஓ ஆனா அவங்க பேசினது நினைச்சது எல்லாமே உண்மைன்ற மாதிரி ஆயிடும் சார். அது உங்களுக்கு இன்னும் பெரிய அளவுல கெட்ட பேரை கொண்டு வந்துடும். அதனால என்னால இப்ப அந்த வேலையை ஏத்துக்க முடியாது சார். அப்போ உன்னோட வாழ்க்கைய இப்படித்தான் நீ வாழ்ந்து தீக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறியா? விதியை யாரால மாத்த முடியும் சார்? நான் இதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். அனுபவிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நான் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஒரு நாள் கடவுள் எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வருவாரு. இந்து, நீ மனம் தளர்ந்துடாத. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன தேடி வர்றதுக்கு நீ தயங்காத. ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்துல இருந்து உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன். அப்புறம் எல்லாம் உன்னோட இஷ்டம் போல நடக்கட்டும். வேலை சம்பந்தமா நீ யோசிச்சு முடிவிடு. நான் வரேம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.